மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு 48,000 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இன்னமும் வந்து நியூஸ்ல நிறைய பள்ளி கட்டடம் இடிஞ்சு விழுறது, அவங்களோட பேசிக் நீட்ஸ் கூட இல்லாததெல்லாம் நிறைய பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது 48,000 கோடி அலாட் பண்ணியும் இந்த நிலைமையில் தான் 5 வருஷத்துலயே அவங்க வச்சிருந்திருக்காங்களா சார்? 48,534 கோடி ரூபாய் இந்த ஆண்டு ஒரு ஆண்டுக்கான பள்ளிக்கல்வித்துறை நிதி ஒதுக்கீடு உள்ளதிலே ஹையஸ்ட் ஒதுக்கீடு வந்து அது பள்ளிக்கல்வித்துறை தான், வேற எதையும் விட. அப்படி வந்து ஒரு ஒதுக்கீடு நடக்கும்போது பள்ளிக்கல்வித்துறையில சம்பளத்துக்கும் ஓய்வூதியத்துக்கும் மட்டுமே அதிகமா செலவாயிருது. அதுலயுமே கூட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வந்து ஒரு நிறைவடையலங்கிற பாக்குறோம். பகுதி நேர ஆசிரியர்களை இன்னமும் கூட நிரந்தர பணி நிரந்தரம் செய்யலங்கிற பாக்குறோம். which was their election manifesto, the election promise. சோ தேர்தல் வாக்குறுதியாக அவர்கள் 5 ஆண்டுக்கு முன்னாடி கொடுத்தது இன்னும் நிறைவேற்றலங்கிற பாக்குறோம். அவர்கள் சொன்ன வார்த்தை பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம்னு. இப்ப செஞ்சிருக்கிறது ஒரு இடைக்கால ஏற்பாடு, டிஏபிஎஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து அவங்க வந்து இன்னைக்கு நிதியமைச்சர் சொல்கிறார் பழைய ஓய்வூதிய திட்டம் போலவே அப்படின்றார். ஏன் பழைய ஓய்வு திட்டம் போலவே? பழைய ஓய்வு திட்டத்தை அப்படியே அமல்படுத்த சொல்லிருக்க வேண்டியதானே? மேஜர் சேஞ்ச் இருக்கே சார் அதுல. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப வந்து அது இல்ல அப்படிங்கறதுக்கான முக்கியமான பாயிண்ட். பழைய ஓய்வு திட்டம் போலவே சொல்ல அவர்கள் அறிவித்த வாக்குறுதி என்ன? பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரும். ஆசிரியர்கள் செய்தார்களா? அவர்கள் அறிவித்த வாக்குறுதி என்ன? நாங்கள் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம். 5 வருஷம் முடிய போது 2 மாசத்துல எலெக்ஷன் வரப்போ. அப்ப இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரல. அப்ப எதற்காக வாக்குறுதி கொடுத்தாலும் கேள்வி வருதுல. அப்ப ஆசிரியர்களுடைய சம்பளத்துக்கும் ஓய்வூதியத்துக்கும் மட்டுமே கொடுத்தாங்க. அதையும் முழுமையா கொடுக்க முடியல. ஓய்வூதியத்தை முழுமையா கொடுக்க முடியாம புதிய ஸ்கீம்ல வந்து இடைக்கால ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு வந்து 3 ஸ்கீம் மாதிரி மாத்தி வச்சிட்டாங்க. புதிய ஓய்வு திட்டம், பழைய ஓய்வு திட்டம், டாப்ஸ் நடுவில் ஒரு திட்டம் சொல்லி இது மாதிரி கன்ஃபியூசிங் ஸ்டேட்ல வந்து கொடுத்திருக்காங்க. அதுலயே ஏற்கக்கூடியதா எதிர்க்கக்கூடியதாங்கிற பெரிய குழப்பம் ஆசிரியர்கள் மத்தியில் இருக்கு. நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அரசு ஊழியர்கள் ஏற்கல அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த மாதிரி பெரிய சிக்கல் ஓடி இருக்கு பாக்குறோம். பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு கூடிய பாக்குறோம். அப்ப வந்து இதுல என்ன நீங்க குறிப்பிட்டது போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பள்ளிக்கூடங்களுடைய கட்டமைப்பு பொறுத்தளவுக்கு கேட்க நாதியே எல்லாம் போயிட்டு இருக்கு. தனியார் பள்ளிக்கூடங்கள்ல ஒரு சுவர் இடிஞ்சு விழுந்தாங்கன்னா அவர்களை கைது செய்யற அளவுக்கு போய் நிப்பாட்டுறாங்க. ஆனா அரசு பள்ளிக்கூடங்கள்ல டெய்லி காலையில முடிச்சு பாக்குறோம். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் ரொம்ப அதிகமா இருக்கிற பாக்குறோம். மேற்கூரை இடிந்து விழுந்தது, குழந்தைகள் தப்பித்தன, ஞாயிற்றுக்கிழமை விழுந்தால் வந்து ஒரு பெரிய சேதம் ஏற்படல, நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். கஞ்சா புழக்கம் பள்ளிக்கூடங்கள் வரைக்கும் வந்து நிக்கிறத பாக்குறோம். நம்ம தேர்ச்சி வீதம் வந்து கீழே விழுந்திருக்கிறத பாக்குறோம். ஆசிரியர் மாணவர்களுக்கான உறவு வந்து ரொம்ப சரியில்லாம போயிட்டு மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர்கள் மதிக்கல பாக்குறோம். இன் ஆல் மீன்ஸ் எல்லா வகையிலும் பெரிய ஒரு கொலாப்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. மாறாக வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பெரிய பட்டியலை பெருசா போட்டுட்டே போறாரு. அண்ட் அந்த பட்டியலை வந்து எடுத்துட்டு வந்து அமைச்சர் தங்கம் தனசு வேற படிக்கிறாரு. பட் நிதர்சனம் என்ன அப்படின்னா இன்னைக்கும் தமிழர்களுடைய தேர்வாக தனியார் பள்ளிகள் இருக்கின்றன. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அது சந்தேகம் இல்ல. பிகாஸ் ஆஃப் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறது உண்மைங்க. அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. உண்மை பிகாஸ் ஆஃப் த கவர்மெண்டா பிகாஸ் ஆஃப் த சொசைட்டியான்னு பார்க்கணும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யுது? அரசு கல்லூரிகள் நம்பர் 1 இருக்கின்றன, அரசு பள்ளிக்கூடங்கள் நம்பர் 1 இருக்குன்னா அப்ப நீங்க கிளைம் பண்ணணும். உங்களுக்கு புரியுங்களா? நீங்க தமிழ்நாடு வந்து மருத்துவத்துறையில சிறந்து விளங்குது. வரக்கூடிய வெளிநாட்டுல இருந்து கென்யால இருந்தும் ஆப்பிரிக்காவுடைய இடங்களும் லண்டன்ல இருந்து வரக்கூடியவர் அவர் அரசு மருத்துவமனைக்கு போறாரா தனியார் மருத்துவமனைக்கு போறாரா பார்க்கணும். அப்ப மருத்துவத்தில் சேர்ந்த இங்க போட்டிருப்பாங்க, ஏர்போர்ட்ல போட்டிருப்பாங்க வெல்கம் டு த ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா போட்டு வச்சிருப்பாங்க. ஓகே சூப்பர், ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு சென்னை சூப்பர். ஆனா அரசாங்கத்தினால தனியார் நாள் அப்படி நீங்க பார்க்கணும். கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு தான். எதனால நீங்க பார்க்கணும்? தனியாரால் அரசாங்கத்தில் எத்தனை தனியார் பள்ளிகள் சென்டம் பண்றாங்க, எத்தனை தனியார் அரசு பள்ளிகள் சென்டம் எடுக்கிறேன்னு பார்க்கணும். எத்தனை தனியார் கல்லூரிகள் ஷைன் பண்றாங்க, எத்தனை அரசு கல்லூரிகள் ஷைன் பண்றாங்கன்னு பார்க்கணும். நீங்க வந்து ஒரு சாதாரண பெற்றோருடைய மனநிலை வந்து உதாரணமா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு சாமானிய ஏழை பெற்றோர் கையில காசு கிடைச்சா அவருடைய குழந்தைகளை தனியார் பள்ளியில் சேர்க்க விரும்புகிறாரோ அரசு பள்ளியில் சேர்க்க விரும்புகிறார், இவ்வளவுதான். ஒரு அரசு பிரபலங்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, அரசாங்க அதிகாரிகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் தனியார் மருத்துவமனைக்கு போறாங்களா அரசாங்க மருத்துவமனைக்கு போறாங்களா, அவ்வளவுதான். அப்ப மருத்துவத்தில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு ஓகே பிகாஸ் ஆஃப் யூ வான் கேட்கிறேன். கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு ஓகே பிகாஸ் ஆஃப் த கவர்மெண்ட் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் தேடாம நம்ம வந்து இதை நமக்கு நாம ஏமாத்திக்கிற மாதிரி விஷயமா இருக்கும். இந்த கல்வியிலேயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மடிக்கணினி வழங்குறது அவங்க வந்து 20 லட்சம் சொன்னாங்க. இப்போதைக்கு 6.75 லட்சம் மாணவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் 2000 கோடி செலவாயிருக்கு. இந்த காலை உணவு திட்டம் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் சார். அதுக்கும் இப்போ ஒரு வருஷத்துக்கு 1284 கோடி ரூபா செலவாகுது. இந்த திட்டம் அவசியமான திட்டம் நினைக்கிறீங்களா? ஒரு மாசத்துக்கு 1200 கோடி இதுக்கும் போகுது. அதாவது பள்ளி மாணவர்களுக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் அது சரின்னு சொல்ற இடத்துல நான் இருக்கேன். ஒரு மாணவனுக்கு சாப்பாடு கூட போட முடியாத நிலைமையில நீங்க தமிழகத்தை வச்சிருக்கீங்களா? அது அடுத்த கேள்வி. நம்ம வந்து ஒரு கம்பெனில எல்லாருக்கும் யூனிஃபார்ம் டிஷர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா சட்டம் கூட இல்லாம தான் ஊழியர்கள் இருக்கிறாங்களா நீங்க கேட்க கூடாது.
உங்களுக்கு புரியுங்களா? அது வந்து ஒரு யூனிஃபார்மிட்டிக்கான விஷயமா இருக்கும். மாணவர்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு பெரிய கவலையில இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கும். அதன் மூலமாக ஏழை மாணவர்கள் பலன் பெறுவார்கள், பணக்கார மாணவர்களுக்கான வேலை மிச்சமா, அவங்களுடைய பெற்றோருக்கான வேலை மிச்சம். அப்படிதான் நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதை யூ ஷுட் என்கரேஜ் வாட் எவர் இட் இஸ். அதுல வந்து என்ன குழப்பம் என்னன்னா, எப்படியாகிலும் கல்வியை ஊக்குவிக்கணுங்கிறது அடிப்படை. பிச்சை புகினும் கற்கை நன்று, பிச்சை புகினும் கற்கை என்ன, பிச்சை எடுத்தா படிச்சவனோட படின படிப்பை பொறுத்த அளவுக்கு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அது வந்து செகண்டரி ரைட். இங்க கேள்வி என்ன அப்படின்னா, 2172 கோடி ரூபாய் லேப்டாப்புக்காக நாங்க ஒதுக்கிருக்கோம்னு சொன்னா 4 வருஷமா கொடுக்காத லேப்டாப் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து செல்வி ஜெயலலிதாவுடைய அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை இவர்கள் நிறுத்தி விட்டார்கள், தொடரவில்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கடைசி வருஷத்துல வந்து கொடுக்குறான்னு பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்கணும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தது பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்கள், இவங்களுக்கு கல்லூரி மாணவர்கள். ஏன் பள்ளி மாணவர்களுக்கு வாக்கு கிடையாது? புரியுதுங்களா? இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப வந்து 2172 கூட ஒதுக்கலாமா? சூப்பர், ஒதுக்கலாம். குழப்பம்ல மாணவர்கள் மடிக்கடி தேவையா? கட்டாயம் தேவை, நோ டவுட். அதுல அந்த ஸ்கீம் ஐ வில் நாட் பிளேம். அது எசென்சியல், படிப்பதற்காக எவ்வளவு செய்தாலும் சிறப்பு, அதுல மாற்றுகிறது. ஆனால் பள்ளி மாணவர்களுக்கு இருந்ததை கல்லூரி மாணவர்களுக்காக மாற்றினீர்கள். 5 ஆண்டுகளாக இந்த திட்டம் கொண்டு வரப்படாம கடைசி ஆண்டுல தேர்தல் ஆண்டுல கொண்டு வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்தீங்க. அப்ப இந்த நோக்கம் சந்தேகிக்கப்படுகிறது. ஓகே, இந்த கொஸ்டின் சரி. ஏன்னா இந்த திட்டம் அறிமுகப்படுத்தும் போதே நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கேட்டது இதுதான். நீங்க இதை வந்து பெருமையா வந்து அனௌன்ஸ் பண்றீங்க காலை உணவு திட்டத்தை, ஒருவேளை சாதத்தை கூட இல்லாம தான் நீங்க தமிழகத்தை. நான் வந்து ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். நீங்க அண்ணன் சீமான் பேரை மேற்கோள் காட்டினால திரும்ப சொல்றேன். மதிய உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தபோது என்ன சொன்னீங்க? அவர் இப்படிதான் சொன்னீங்களா? மதிய சாப்பாடு உங்களுக்கு கொடுத்தா நல்ல விஷயம், காலை சாப்பாடு கொடுத்தா கெட்ட விஷயமா? காமராஜர் இந்த மதிய உணவு திட்டத்தை இந்தியாவின் முதன்முறையாக கொண்டு வந்தபோது என்ன சொன்னது? தமிழ்நாடு என்ன சொல்லிச்சு, இந்தியா என்ன சொல்லிச்சு? அண்ணன் சீமான் என்ன சொல்வாரு? தமிழர்களை பிச்சைக்காரன் ஆக்கின காமராஜர் சொல்வாரா? அப்ப நீங்க நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு ஏழை மாணவர்களுக்கு சாப்பாடு பிரச்சனை கிடையாது, பணக்கார மாணவர்களுக்கு வேலை கிடையாது. அது நீங்க பார்க்கணும். அவங்க வீட்டுல குடும்பத்து வேலை கிடையாது, ஸ்கூல்ல சாப்பாடு வந்துடும், ஹாப்பி. எப்படியாவது படிக்கிறதுக்கு போ, அவ்வளவுதான். அங்க ஒரு யூனிஃபார்மிட்டி வந்துருது. இது அரசு பள்ளி மாணவர்கள். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லுவேன், அரசு பள்ளியில் இருக்கக்கூடியவங்க 90% ஏழை மாணவர்கள். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஏழை மாணவர்கள் இல்லையா? காந்தி காலத்து ஏழை மாணவர்கள் இல்லையா? காமராஜர் காலத்து ஏழை மாணவர்கள் இல்லையா? காமராஜர் காலத்தில் இருந்ததை விட இன்னைக்கு ஏழை மாணவர்கள் குறைஞ்சிருக்காங்கிற உண்மை மறந்துடாதீங்க. உங்களுக்கு புரியுங்களா? நம்முடைய பொருளாதாரம் மேம்பட்டு வருது. தமிழக பொருளாதாரம் இல்ல, இந்திய பொருளாதாரம் மேம்பட்டு கொண்டு வருது. வறுமை கொண்டு மக்கள் வெளியே வந்துட்டே இருக்காங்க. அப்ப காமராஜர் காலத்தில் இருந்தோட நம்ம இன்னைக்கு பெட்டரா இருக்கும், நோ டவுட். அப்ப நீங்க வந்து அன்னைக்கு மதிய உணவு சாப்பாடு கொடுத்த போது கல்வி கண் திறந்த காமராஜர் சொல்லுவீங்க, காலை உணவு திட்டம் கொடுக்கும்போது எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வழியில அமைச்சிருக்கேன்னு கேக்குறீங்க. அது வேற கேள்வி. நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டு மக்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னு கேளுங்க, தனியா பேசுவோம். பள்ளிக்கூடத்துல காலை சாப்பாடு போடலாமான்னு அது வேற, அதுக்கு போட்டே ஆகணும்னு சொல்றேன்.